சிவனப்பேரி ஊர்ல என் பசிக்குன்னு சொன்ன போது பால் கறப்பதற்கு தயாராக நின்றல்லவா? பசி போக்கினது அல்லவா? அப்பேற்பட்ட யாதர் உண்மை கைநாள் அடைய வேண்டும். எனக்கு இந்த சிவனப்பேரி இந்த ஆத்தாங்கரை ஓரம் அழகாக அடர்ந்த ஆலமரம் புந்தமரம் புளியும் தோப்பு புதிதான மையானம் மையான பார்வையில் மையானம் ஓரமாக எனக்கு நிலையம் வைத்து என்ன வணங்கினா உங்க குடும்பம் அம்மா உங்க குடும்பம் குலகுல கோத்திரம் அம்மா வாழையடி வாழையாக நான் வாழ வைப்பேன் என்று சொன்னார் அல்லவா? சொன்னார் சுடலை என் சுடலை சொன்னவா வீடம் போட்டு அந்த அழகாக ஆண்டவனுக்கு கொடைவிழா எப்படி நடத்துகிறார்? எந்த மாதத்தில் எப்ப நடக்குது? சித்திரை மாதம். தமிழ் புத்தாண்டு பிறக்கும் அன்று திருநாள். ஆமா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தார்கள். எந்த கிழமையா இருந்தாலும் இப்ப கொடைதான். அதுக்கு முதல் நாள் குடியரப்பு, மறுநாள் ஐயாவுக்கு கொடை. அஷ்டமியே வந்தாங்க தான், நவமியே வந்தாங்க தான், எந்த தசமி வந்தாங்க அது நாள் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. ஐயா, மனிதனுக்கு தான் 4 நட்சத்திரம் பார்க்கணும். ஆமா, பார்க்கணும். அது மாதிரி நடக்கும். அவன் நம்மளை காட்டும் தெய்வம் வரலாம். அவருக்கு என்ன 4 நட்சத்திரம்? அவனை பார்க்கறதுக்கு நம்ம தேவையே இல்லை. இப்போ நான் போல பார்க்கலாம். இப்போ நான் போல வரலாம் பார்க்கலாம். அவருக்கு எப்பவுமே நல்ல நாள் தான். ஆமா, எப்பொழுது அவனை காக்குகின்ற நாம தான். அவரை கையெடுத்து வணங்குற நமக்கு தான் அதை நம்பாக்கணும். போகணும். அந்த சன்னியாசியானவர் நிறைவுமிட்டு அழகாக சித்திரை மாதத்திலே அழகா கொடை கொடுக்கிறார். நடத்துகிறார். 8 நாளா ஊட்டு பூசை நடத்துகிறார். மேல தாளங்கள் முழங்க, சரி, விண்ணோடு முரசோடு வேடிக்கை தாளங்களோடு அழகா மாயாண்டிக்கு குப்புகுறிச்சி தெய்வக்கனியா வந்துறார். ஆமா, குப்புகுறிச்சி தெய்வக்கனியா வெட்டுவா மணிமகனம் தட்டி காணி காட்சியாக அழகா பல நாளா செய்தார் தொண்டு. இன்ன வரைக்கும் அங்க மட்டும் காணி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க பணம் கிடைக்கும் அங்க பறந்துருக்காங்க. என்ன செட்டு வாக்குள்ளான்னு சொல்ல தெரியாது. வயிற்று குழம்புக்கு ஓடணும் ஐயா. ஆமா, ஆண்டவனுடைய அருளாறு கிருபையாலே கோனாருடைய கைனாறு அழகா நிலையத்தை வாங்கி மாயாண்டு சுடலை உள்ள அருளாறு அந்த பேர் கிடைக்கும். மாயாண்டி அந்த சிவனப்பெருமா நன்னகரத்தில் சித்தார்த்தம் கரையோரத்தில் என்று வந்து அமர்ந்தானோ சிவேன பெரிய நீரே பெரிய
தெரிய வேண்டும் அல்லவா? தெரியல. என அண்டவன் மாயாண்டி மாயாண்டி சுடலை இந்த சிவனப்பெருமாள் அந்தகரத்தில் சிவனப்பெரி சுடலை என்று பேர் புகழாக வந்திருக்கிறேன். பேர் புகழ் அமர்ந்திருக்கும் வேலை அவருக்கும் புகழ் வரும். அம்பை அழகான வட்டம் வட்டத்தில் அந்த அம்பைவாள் நகரம் அதிகாரம் இருக்குகின்ற அருகில் அமர்ந்து இருக்கும் ஊர்காடு. ஓ அம்மா, அந்த ஊருக்கு பேரு ஊர்காடு. ஊசிக்காடு. அது நாலு அளவில் சரி, ஊய்க்காடு ஊசிக்காடு பேர் வழங்கிய மாறிட்டு. சரி, ஊசிக்காடு. திருநெல்வேலி நம்ம யாராவது புள்ள சொல்லலாமா? திருநெல்வேலி. திருநெல்வேலி நாகர்கோவில். நார்கோல். இங்க வர நார்கோல் சாட்டா பிடிச்சிருவோம். அதனால் அந்த ஊர்காடு என்று சொல்லுகின்ற அழகான ஊய்க்காடுமான ஊர்காட்டில் யாராண்டு வருகிறார்? அக்காலத்தில் ஜமீன்தார்கள் ஓ ஜமீனாட்சி, சேதுபதி துறை, துறைமுக்கலாட்சி, சிவராமத்துறை, சரி, அவர் தம்பி கோட்டலிங்க துறை. ஓ அண்ணன் 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர், 3 பேர்கள். அந்த ஊர்காட்டில் அழகான செல்வ செழிப்போடு பேரு புகழோடு எந்த ஒரு குடி அமர வேண்டுமானாலும் அவங்கள கேட்டுதான் அமரணும். ஆமா, அந்த ஊரை விட்டு போனாலும் அவனை கேட்டுதான் போறணும். எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, அவங்க தான் வழக்கு உரைப்பாங்க. எல்லா வழக்கு பேசுறதா வருதா? ஊர்ல எல்லாரும் நன்மை தீமையில அவதான் செய்வாங்க. நன்மை தீமை எது வந்தாலும் அதை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கணும். அந்த ஒய்காட்டு ஜமீன்தார்களுக்கு அழகான ஆண்டவன் அருளாலே அவர்களுக்கு செல்வாக்கு 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 ஏகமான செல்வாக்கு. சொத்துக்கும் வரவில்லை, செல்வ பத்துக்கும் வரவில்லை. ஒரு குளத்து நஞ்சையும் உண்டு புஞ்சையும் உண்டு. ஒரு குளத்து 10 1000 கோட்டை வளர்ப்பார். 1000 கோட்டை வேப்பான்னு பாத்துக்காங்க. நாங்க மணி வந்தது ஒரு குளத்தை பத்தி நம்ம பெரியாளுக்கெல்லாம் பத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. அவன் இப்ப மாதிரி இப்ப துட்டு வயக்காடு புள்ள சும்மா கணக்கு காட்டப்பறம் வித்தாங்க. இப்ப துட்டு இப்ப பாருங்க வயக்காடு சென்று கணக்குல போயிட்டு ஐயோ போயிட்டேன் வித்துட்டேன்னு சென்று 4 லட்சம் 5 லட்சம். ஆனா கொடுத்துட்டா வாங்க முடியாது. நஞ்சையும் புஞ்சையும் அழகான விளைகின்ற இடம் இடம் அல்லவா? அந்த ஒய்காடு ஜமீன்தாருக்கு 1000 கோட்டை வதப்பாடு உண்டல்லவா? நஞ்ச நிலம் அல்லவா? அந்த 1000 கோட்டை வதப்பாடுகளும் அதுவும் என்ன என்ன இடம்? என்ன? தாமிரபரணி நதி அழகாக வற்றாத நதி. ஆமா, தங்கம்மா மணக்கும் தாமிரபரணி ஆறு. இப்ப சாக்கடை தான் நடக்கும். தங்கம் எங்க போச்சு? ஒரு தங்கம் விளையாட்டு தங்கம் பறந்து தங்கம் பிள்ளை விளையாடிட்டு ஐயா. ஓ விளையாட்டு அது அங்கங்க பதுங்கி போய் இருக்கு. ஓ பதுங்கி வச்சுட்டாங்க. சரி, அந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக எனக்கு அவர்களுக்கு நஞ்ச பூஞ்சி. அந்த நஞ்ச பூஞ்சி எப்படி விளைவிக்கிறார்? எப்படி விளைவிச்சிருக்கா? அழகாக சம்பா நெல் பயிர், விதவிதமான நெல், கொட்டார சம்பா, ஈக்கு சம்பா, கருணாதி சம்பா, மாப்பிள்ளை சம்பா. 5008 அப்படியா? கட்ட முடியாது ஐயா. தெரியல, கேட்டா சொல்லுங்க ஐயா. கல்முனாரி கருப்பா இருக்கும். நாங்க புள்ள இப்ப புள்ள சீரக சம்பா பார்த்திருக்கோம் ஐயா. கல்முனாரில நெல் கருப்பா இருக்கும். பாசுமதி அரிசி பார்த்திருக்கோம். ஓ அப்படி பார்த்திருக்கீங்க. நீங்க கொட்டார சம்பா சாப்பிட்டாலும் அம்மா கொட்டார சம்பா சாப்பிட்டா எப்படி ஒரு மனம் மலக்குமா? அம்மா அந்த கொட்டார சம்பா பயிர் செய்து அழகாகவே விதைக்க வேண்டும் என்று சரி நாள் உழவு செய்து அந்த நாள் உழவு செய்து ஏழேனோ உழவுழுது எருவும் குலைய வைத்து மறுஏழு உழவுழுது மரம் அடித்து பாத்தி கட்டி நெல்ல விதைக்கிறாங்க. நெல்ல விதைச்சாங்களா? விதைத்த போது இவங்களுக்கு நேரம் நல்ல நேரம். நல்ல நேரத்தை என்ன ஆச்சு? விளையுது. ஒன்றுக்கு 2 லாபம் சொல்லுவாங்கல்ல, எதை செய்தாலும் யோகம் வேணும். யோகம் இல்லாம எந்த தொழிலும் செய்யப்படாது. சில ஆளு எந்த வியாபாரம் கொண்டு போனாலும் விற்க வர முடியாது. எல்லாரும் தங்கத்தையே கொண்டு போனா அவனுக்கு வேறதுக்கு வேண்டதுக்கு ஆள் இருக்கு. அவன் பொய் தங்கமா இருக்கும் வாங்க மாட்டான். அவருக்கு இறக்கும், அவருக்கு இறக்கும். இவரு நேரம் அப்படிதான் இருக்கும். சிலர் கத்திரிக்காய் ஊட்ட கத்திரிக்காய் கூட கத்திரிக்காய் தின்னு பாருங்க, தின்னு பாருங்க எவ்வளவு ருசியா இருக்கு பாருங்க. நம்ம கத்திரிக்காய் ருசியே வேற அப்படின்னு சொல்லி பத்திட்டு வந்துருவாரு. அத மாதிரி உங்களுக்கு யோகம் இல்லவா? சரி, என்ன ஆக தெரியுமா? என்ன ஆகிறது? 1க்கு 2 வேணி அடிச்சு நல்ல கதிர் தாங்கி விளைஞ்சது அல்லவா? அம்பா அழகான செம்பா நெல் அறுவடை செய்து நெல் செம்பா நெல் அறுவடை செய்து நெல் வேறு வைக்கல் வேறு வைக்கோல் வேறு பிரிச்சு விதவிதமா குமிச்சுட்டான். நெல் எப்படி இருக்கு? இருக்கு. ஆமா, அந்த அழகான நெல்கள் எல்லாம் நெல்களை குமிழாக குமிச்சு குமிழாக குமித்து அந்த ஒன்றாடு வெளியேறி
வருகின்றார்கள் 16 பங்காளி தலைவமார்கள். அந்த கம்பக்காரர்கள், பாளையக்காரர்கள், காலக்காரர்கள் என்று ஓட்டுகின்ற 16 பங்காளி தலைவமார்கள் எல்லாம் அந்த மக்கள் அண்ணன் தம்பி ஒன்று கூடி 16 பங்காளி அந்த தலைவர்கள் அழைப்பாரா வெட்டும்புலி தலைவர், வீரப்புலி தலைவர், சூரப்புலி தலைவர், குத்தும்புலி தலைவர், வரும்புலி தலைவர். அண்ணன் அண்ணன் என்ன நெல்லுக்கு காவலா இருக்கவே எங்களுக்கு எதுவும் சம்பளம் உண்டா? சம்பளம் தாரோம். இதை எங்களால் ஏண்டது எவ்வளவு ஐயா? எவ்வளவு வேணும்? மாதத்துக்கு 1 கோட்டை நெல் உங்களுக்கு. 16 பேருக்கு ஐயா? ஐயா என்ன ஐயா 16 பேருக்கும் கொடுத்துட்டு நெல்லை ஃபுல்லா உங்கள்ட்ட கொடுத்து நான் சும்மா தான் இருக்கணும். மொத்தத்தில் 1 கோட்டை தானே? மொத்தத்தில் 1 கோட்டை நெல். அப்ப நெல் அவ்வளவு சௌரியம். காவல் நெல் தனியா இருக்குல்ல? அது தண்ணிக்குடி செலவு வேற இருக்கு. கண்டிப்படி செலவு இருக்கு. ஐயா என்னய்யா ஆளுக்கு 1 கோட்டை நெல்லாம் தர முடியாது, மொத்தத்தில் 1 கோட்டை நெல். தண்ணிக்குடி செலவு கை செலவு தாரம். சரி. காவல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும் காவல்? கண்ணு கருத்துமா இருக்கணும். அவன் காவல் என்ன காகம் பறக்க கூடாது, கருங்குருவில் ஆந்தப்படாது, ஆமா சிட்டு பறக்க கூடாது என்று சொன்னவுடனே ஐயா என்னப்பா உங்களுடைய ஆணை? எங்களுடைய அடியன் சித்தம் அப்படியே நடக்கட்டு சுவாமி. அப்பதான் கண்ட ஐயா தம்பிவர்களே கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு அரசாங்க விஷயம் கேட்டுக்காங்க. பாவெல்லாம் பலமா இருக்கணும், இல்ல கண் கருத்தமா இருக்கணும். எப்ப நெல்லுக்கு அங்கங்க கல்லங்க வந்தால் வருவாங்க. தூங்கிறாங்க முடிச்சுக்கிட்டு அதான காவல். என் அண்ணவனுடைய அருளாலே அழகாக நெல்லை காவலாக காத்திருக்கிறார். 16 பேர் தலைவர்கள் காவல் புரியுதான். என்ன மொத்தமா 16 பேரும் போக. அப்ப எப்படி செய்யலாம்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆளா போகும். அது நல்லதுதான். மொத்தத்துல மாசத்துல 2 நாள் தான் நமக்கு வேலை. சரி என்று 16 பங்காளி தலைவமார்களும் சேர்ந்து கூடி பேசி அந்த உய்காடு தலமாடி காவலுக்கு